உங்களுக்கு யாராவது 3 நிமிஷம் கொடுத்தா அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன வேணா ஷாப் பண்ணிக்கலாம்னு சொன்னா நீங்க என்னென்ன ஷாப் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இன்னைக்கு இதுதான் டேரே. இதுக்கு ஒரு ஷாப்பிங் போறேன் 3 நிமிஷத்துக்கு. அவங்க என்னென்ன தேவையில்லாத வாங்குறாங்கன்னு பார்க்கலாமா? அங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். வந்து நம்ம இங்க எதுக்கு வந்துருக்கோம்னா அந்த ரொம்ப நாள் கழிச்சு அக்கா பசங்க வந்து சின்ன பாக்குறீங்க. ஹாய் சொல்லுங்க. இது என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த ஒண்ணு பத்திரமா தானே போட்டேன். ஆக்சுவலா இப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போறோம். ஒரு ஷாப்பிங் போறோம் இல்ல 5 ஷாப்பிங் போறோம். உங்ககிட்ட ஒரு பேஸ்கெட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன வேணா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து என்னென்ன வாங்குவீங்கன்னு அச்சா எது வேணா ஸ்நாக்ஸா நீங்க எது வேணா வாங்கிக்கலாம். கிரிக்கெட் பேட்டு, பேகு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? போனா இருந்தா கூட நீ என்ன 3 மினிட்ஸ்ல வாங்குறீங்க 3 நிமிஷத்துல நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதாவது ஒரு பேஸ்கெட் கொடுப்பேன். அது 3 மினிட்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன வேணுமோ அதை பொறுக்கி போட்டு வந்த இடத்துல நின்றுணும். ஓகே 5 மினிட்ஸ் கிடையாது. எக்ஸைட்டடா இருக்கீங்களா गाइस? பக்கவா நீ ஏன் டவுட்டாவே பாக்குற? இல்ல गाइस இவங்க என்ன வேணா வாங்கிப்பாங்க. ஓகே गाइस சோ 3 மினிட்ஸ் இவங்க எல்லாருக்கும் டைம் இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள இவங்க என்னென்ன தேவையில்லாததெல்லாம் வாங்க போறாங்கன்னு பாக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் டியர் பாஸ்கெட் கையில கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இப்பவே ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா எல்லாம் எப்படி ஓடுறாங்கன்னு பாக்கலாமா? ஜாலியா गाइस எதுக்கு ஓடுதுங்கன்னே தெரியல. கைஸ் இன்னும் டைமே ஸ்டார்ட் ஆகல. எதுக்கு ஓடுதுங்கன்னே தெரியல. 3 நிமிஷம்னா சொன்னேன். டைமர் கூட ஆரம்பிக்கலாம். நான் ஆரம்பிச்சேன்னு கூட பார்க்கவே இல்லை. எல்லாம் எங்க போச்சுங்கன்னு எனக்கு தெரியல. போய் தேடி பார்ப்போம் எங்க இருக்காங்கன்னு. எங்க அக்கா பையனா? திரும்புமா? இல்ல எங்க அக்கா பையன் இல்ல. எங்கடா இதுக்குள்ள நம்ம எங்கடா போய் தேடுறது? ஃபர்ஸ்ட் ஒருத்த மாட்டினாடா. ஒரு நிமிஷம் இருங்கடா. நான் பேசுறது கூட தர்பூசணி, மாம்பழம் 3 நிமிஷத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் எடுக்கலையா? சரி இங்கே நீங்க எங்கேயும் போயிடாத. ஓகேவா? ஓடிடாத. இங்க இல்லை இன்னும் டைம் முடிஞ்சிருங்கடா. இன்னும் டைமே ஆரம்பிக்கலடா. இங்க பார்த்தா என்னடா இதெல்லாம் உன் சைஸை விட பெருசா இருக்கு. இதை ஏன்டா அடுத்த வருவோம். இன்னும் ஒரு 4 பேரை காணோம். தேடிட்டு வருவோம். நீ எதுக்கு இந்த செக்ஷன்லயே ரொம்ப நேரமா நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது பொண்ணுக்கு எந்தெந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து இப்ப வந்து எங்க அப்பாவோட 6 மாசம் சம்பளத்தை அப்படியே 3 ஒருத்தனை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அதாவது தொலைச்சிட்டோம் ஒருத்தனை. ஒரு 3 நிமிஷத்துக்காக என்னோட வீட்டுல ஒரு பையனை தொலைச்சோன்னு எங்க வீட்டுல போய் சொன்னா என்னை கொளுத்தி போட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்போ அவனுக்கு கேட்டுதான் டாஸ்க் ஓகேவா? இப்போ நான் இவ்வளவுதானா? எப்படி இது ஒரு 6 வருஷத்துக்கு தேவையான ஷாப்பிங்கா? இது 6 இயர்ஸுக்கு. இதெல்லாம் நானே பார்த்துக்கிட்டேன். ஓ இது வேற தனியா எடுத்திருக்கேன். இது வேற தனியா. என்னடா இது? ரிலையன்ஸ் கடைக்காரங்களே டென்ஷன் ஆகி இவங்கிட்ட வந்து உண்மையா நீ பேரண்ட்ஸோட தான் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கேட்டாங்க. 3 நிமிஷம் முடிஞ்சாலும் பரவாயில்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு 30 செகண்ட்ஸா? எதுக்கு இந்த கடையை வந்து எடுத்து கடையை திருப்பி போட்டுருவோம்? 3 மினிட்ஸ் ஓகேவா? அப்ப இதுக்கெல்லாம் யார் பில் பே பண்ணுவா? நானே பே பண்ணிக்கணும். அதான் இன்னொரு எக்ஸ்ட்ரா 3 நிமிஷமா உங்களுக்கு வேணும் இல்லையா? 2 நிமிஷம் கமெண்ட்ல பேச வரும். இது யார் உங்க 2 பேரோட பேஸ்கெட்டாடா? நீங்க 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் வாங்குனீங்களா? இது யாருக்கு? புரியல உடுக்கலாம். நான் என்ன காமிக்கிறேன்டா என்னென்ன இருக்குன்னு. இது ஆனா இவங்க பரவாயில்ல விஷயம்னா 2 பேரும் சேர்ந்து டீசெண்டா கொஞ்சம் தான் எடுத்துருக்கானுங்க. அப்படியே கொஞ்சம் நவுண்டு போங்க. அப்படியே அந்த பக்கமா போய் நில்லுங்க. நீங்க வாங்க. என்ன இது அங்க பாத்துட்டு அப்படியே இங்க பார்த்தா எனக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்து என்னடா இது எப்படி உள்ள பில்
நீச்சல் அடிச்சு உள்ள போகணும் போல. ஏதாவது ஒன்னாவது சின்னதா எடுத்திருக்கியாடா? எல்லாம் ஃபேமிலி பேக்கெட்டா தான் இருக்கு. ஓ தேடுறான் இப்போ உள்ள. கைஸ் இருங்க கைஸ், இங்க உள்ள இருக்கிறது தேடி ஒரு சின்ன மினி ஸ்டோரே வச்சிடலாம். இவன் கிராசரி ஷாப் இது சின்னதா? ஐயோ இங்க கொஞ்சம் வாய. ஏய் நான் வந்து இருக்கிறதுலே சின்னதா அது காட்டுன்னு சொன்னேன். இருக்கிறதுலே சின்னதுன்ட்டு டெய்ரி மில்க் சில்க் அதுவும் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னடா போய்கிட்டே இருக்குடே. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? 2 பேரு. டேய் உங்க அம்மா அப்பா எங்க? இவன் 4ன்றா இவன் 2ன்றா. எல்லாம் ஒரே ஃபேமிலி தானடா? 4 பேர் தானே உங்க வீட்டுல? இந்த 4 பேருக்கு எதுக்கு 10 டைரி மில்க் எடுத்து? ரைஸ் இங்க வந்து நோட்டு புக்கு பேனா போன்ற அனைத்தும் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு மாசத்துல ஸ்கூல் ஓபன் ஆயிடும். அதுக்கு தேவையான ஏதாவது ஒண்ணு வாங்கியிருந்தா கூட நான் கன்சிடர் பண்ணிருப்பேன். ஃபுல்லா என்னடா அது? தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் போய் அள்ளுவோம் தெரியுமா? இந்த பக்கம் வரவே வந்து அப்படியே போக சொல்லிட்டு போறா கேஷுவலா. இந்த பக்கம் நான் வரவே இல்லை, வந்திருந்தா கண்டிப்பா எடுத்து போறான். ஏய் இதெல்லாம் பண்ணாத பரா. இது யார் பேஸ்கெட்டு? உண்டா? நீ தான் செல்லம் இருக்கிறதுலே டீசெண்டா எடுத்திருக்க. இவ்வளவுதான் எடுத்தியா? வா இதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுக்கணும்னா எது கொடுப்பேன்? ஆமா எனக்காக ஒண்ணே ஒண்ணு கொடுக்கணும்னா எது கொடுப்பேன்? இது எனக்கா? ப்ளம் கேக். ப்ளம் ஆரஞ்சு. எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் எனக்கா? கொடுக்க மனசே இல்லைனாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க. சொல்லும். ஓகே அந்த பக்கம் ஏதோ கும்பலா பண்ணிருக்கான். அவசரம் போயிட்டு வரலாம். இவ்வளவு அள்ளிட்டான். மறுபடியும் மீண்டும் என்னத்தையோ என்னமா தொலைச்ச தேடிக்கிட்டு இருக்க? வரவே இல்லை. எல்லாத்தையும் வாங்கிருப்ப. அந்த பேஸ்கெட்டே ஏற்கனவே ஃபுல் பண்ணிட்டேன். பேஸ்கெட்லயே இடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி இது இழுத்துட்டு போயிருப்பான். நான் டைரக்டா இது இழுத்துட்டு போயிட்டு ஒண்ணுமே சொல்றது. சரி அபு இப்ப வந்து இது ஃபுல்லா எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா வந்து இப்ப இந்த காசு இல்லாத காரணத்தினால நான் இப்ப வந்து உன்னோட பேஸ்கெட்டுங்க இவங்க எல்லாரும் பார்த்ததுல நான் ஃபராத பாக்குறத மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையிலே பார்க்க எல்லாம் கலர் பர்பிள் கலர். இந்த செக்ஷன்லாம் எங்கடி இருக்கு இந்த கடையில? இருந்துச்சா? டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டைம் இல்லையா? எனக்கு புரியல. இதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுக்கணும்னா நீ எது கொடுப்ப? இங்க பாரு அவளோட வாட்டர் பாட்டில் இது அதையும் வச்சிருக்காங்க. இதுவும் கொடுப்பேன். இது எனக்காக நீங்க கொடுப்பீங்களா? இல்ல சீக்கிரமா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துருக்கேன். தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஸ்வீட்டிஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரமாக எடுத்துட்டு இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக எடுத்துட்டு போங்கன்றாங்க. இப்போ எப்படி நாங்கள் வெளில போகிறோம்னா எனக்கு தெரியாது. சரி அது முறை கேட்டு போயிறாங்க. அக்கா அப்பு நீ இவளோட ப்ராடக்ட்லேருந்து ஒன்று எடு. நீ வந்து சமீர் சேல்லேருந்து ஒன்று எடு. ஸ்வாப்பு தான். ஆமா இந்த பேஸ்கெட் இந்த பேஸ்கெட் ஃப்ரீயாவே இருக்கு. இது யாருதுரா? புஜித் தானே? உனக்குலாம் பேஸ்கெட் கிடையாது. இதுல இருந்து ஒண்ணே ஒன்று எடு. நீ அதான் ஓகே டன். ஐசி வந்து இது எடுத்துருக்கா. ரீசெண்டாக ஒரு 50 வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணா வந்து ரொம்ப கஷ்டம். நானே 50 கேட்டு கிளம்பு. இது எடுத்துறியா? நீ திரும்பி அடுக்கு போ. என்ன பண்றதுன்னா எதுக்கு பத்தி ஆளுன ஒருத்தவங்க யாராவது தர்பூசணி எல்லாம் என்னால முடியல. எல்லாத்தையும் எடுத்த இடத்துலயே வச்சிருங்க. ஏன்னா பாவம் வேலை செஞ்சவங்க எல்லாரும் பாவம். அள்ளி போட்டீங்களே அவங்க பேக்கஸ் கேட்டா அவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு 3 நிமிஷம் கொடுக்கலாம். நீங்க என்ன வேணா அள்ளிக்கலாம்னா இந்த மாதிரியாடா பண்ணுவீங்க? ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஜஸ்ட் 50,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் 4 மாசத்தோட ஃபீஸ் ஒன்றும் பரவாயில்லம்மா. ஜஸ்ட் அது ஓகே கைஸ் எல்லாரும் போய் அதை அடிக்க வைங்க போங்க. அந்த இடத்துல அதை மட்டும் வச்சுக்கோ. உனக்கு எது வேணுமோ அதை ஒண்ணு மட்டும் வச்சுக்கோ. அவனுங்க போயிட்டானுங்க டீசெண்டா. ஓகே நான் போயிட்டு அடிச்சு வைக்கிறேன். எப்படியோ முடியாது. அண்ணன் பேஸ்கெட்ல ஒண்ணு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்போ அதை எடுத்துக்கோ. அப்போ அண்ணா கிட்ட சொல்லி மாத்திக்கோ. அண்ணா எனக்கு நீ எல்லாத்தையும் அடிக்க வைப்போ. இந்த பேஸ்கெட்டை காலி பண்ணிட்டு வந்து காட்டணும். என்ன தட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரம்? நம்ம வீட்டு அண்ணாச்சி கண்டே கிடைக்குமா? அதுக்கு எதுவும் தெரிவிக்க வரணும். உன் பேஸ்கெட்லயே நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா?
எனக்கு நல்லா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்தையும் அடுக்கணும். சரியா செல்லும்? இன்னொரு வாட்டி 3 நிமிஷம் கொடுத்தாங்க, 4 நிமிஷம் கொடுத்தாங்கன்ட்டு அமைதியா இருக்க மாட்டேங்க. சாக்கோஸ் பெருசா எடுத்துக்கோவா. ஓகே, அதை கட் பண்ணி கைஸ் அங்கங்க எடுத்துக்கிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து ஆக்சுவலாக ரிலையன்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. யாருமே வந்து கோவப்பட்டு கத்தலை, ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்றீங்க? ரன்வீரா நெஞ்சு முடியெல்லாம் எடுத்து விடுறான் அவருக்கு. ஏற்கனவே ஒண்ணுமே இல்லை. வா கையில் இருக்கிறது இங்க ஒருத்தன் தனியா சுத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடியே எங்க தனி தெரியலையா? எடுக்கும்போது ஜாலியா இருந்திருக்குமே. வேலை எப்படி இருக்கு? ஸோ ரிலையன்ஸ்ல நீங்க இந்த மாதிரி வேலைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும். எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். எங்க இருந்து எடுத்த மாஜாவே இல்லையா இந்த கடையில? நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இங்க இருக்க ரொம்ப ஸ்வீட்டா எனக்கு வந்து பவமா இருக்கு, நாங்களே எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனது. அண்ட் இப்போ வந்து இதை மட்டும் அந்த செக்ஷன்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹை வேல்யூவா அதுக்குள்ள எனக்கு தெரியாது. ஓகே, போய் நான் இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ப்ரோ வந்து இவங்க தான் காட்டுனீங்கன்னா அடிப்பேன் அப்படின்றாரு. ஒரு பிரச்சனை எல்லாம் காட்டுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஓகே ஓகே கைஸ், நம்ம இப்போ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பில்லிங் போயிடலாமா? போகலாம். எடுத்துட்டு வரலையாவா? அது எடுத்துட்டு வரது பேர் திருட்டு, வாங்கிட்டு வரலையான்னு கேட்கணும். இல்ல ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஒரு வேளை நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ட்ராலி கொடுத்து 3 மினிட்ஸ் கொடுத்தா நீங்க வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா இருக்கிறதுலே ஒஸ்ட் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கமெண்ட் வந்து இவன் மேல. ஆல்ரெடி கொஸ்டினை சொல்லும் போதே பொசிஷனுக்கு போயிட்டான். அண்ட் கைஸ், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்வீட்டா பர்ச்சேஸ் பண்ணதுன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீ எனக்கு வந்து இவங்க 2 பேரும், ஏன்னா இவனுங்க 2 பேருமே சேர்ந்தே வந்து அந்த ட்ராலிலே கம்மியா தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தானுங்க. அதுக்கப்புறம் இந்த இவன் கூட டீசன்ட் தான். ஓகே கைஸ், ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இவன் சொன்ன மாதிரியே இட்ஸ் a prank. ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்தா நீங்க என்ன அள்ளி போடுறீங்கன்னு அச்சு பாக்குறேன். பார்த்துட்டு டைமிங்கே ஸ்டார்ட் பண்ணல. இத பேசாதீங்க. நீ வரலையா? என்ன அவ்வளவுதானா? போய் ஒரு திங்ஸ்க்காக அச்சு வேணும்னு வரல. சீரியஸா யாருமே வரல. சச்சின் போலாம், ஒரே நிமிஷம். சச்சின் போலாம், டெண்டுல்கருக்கு போலாம். நீ வரலையா? இவங்க எல்லாரையும் விடு. நீ வரமாட்டியா? அச்சு கூப்பிட்டா வரமாட்டேன். சரி, நான் வந்து பன்சிட்டிக்கு போலான்னு இருந்தேன். ஜாலியா இருக்கும் கொடுத்து உட்கார வச்சுட்டு போங்க. அச்சு இன்னைக்கு இந்த பொம்மையை தூக்காம விட மாட்டேன். ₹90 கடையிலே போய் வாங்கி இருந்துக்கலாம் அந்த பொம்மைய. நம்ம வீடு கிட்ட இருக்க ஃபேன்சி ஸ்டோர்லயே கச்சு. நீ பண்றியா? வெட்டு கொடுத்துருவா எனக்காக. இதை கன்ஃபார்மா வாடா. Please, Samir, you can do it, Samir, please. அந்த பொம்மை ராசிலையோ அந்த ப்ளூ கலர் பொம்மை ட்ரை பண்ணலாமா? ஆனா எனக்கு பிங்க் தான் பிடிச்சிருக்கு.
ஆனா எனக்கு பிங்க் தான் பிடிச்சிருக்கு. அங்க ரைட் எடுத்து அக்கா ஒரு வாட்டி நான் ஜெயிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டா வீடியோல மட்டும். இங்க மட்டும் வருது, அந்த பக்கம் வர மாட்டேங்குது. யார் வின் பண்ணது இதெல்லாம்? அண்ணா நான் ஒரு கார்டுல உங்களுக்காக ட்ரை பண்றேன். எனக்கு ஒரு பொம்மை மட்டும் கொடுங்க, நான் பேசுறேன். நான் 7 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். நாங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சது. அப்படியா? ஆனா 2 எடுத்துச்சுங்க. இது அவங்க எடுத்தோம், இது இங்க எடுத்தோம். உங்க ஞாபகார்த்தமா இது நானே வச்சுக்கவா? ரெட் போயா தான். சீக்கிரம் நில்லு. என்னன்னே தெரியாதா? ப்ளூவா? இது இப்படி நவுத்தி அதை எடுத்துட்டு போய் கரெக்டா ப்ளூ தான். ஆமா. ப்ளூ இல்ல, பிங்க். நான் ஒரு 8 வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். எங்க ஆசைக்காக ஒரு கையிலேயாவது ஒரு தொட்டு பார்த்துக்கிட்டேன் அந்த பொம்மைய. முதல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த பைக் தான். வேலையை மாத்திக்கிறேன். என்னன்னு மாத்திப்பேன்? அதான் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று மாத்திப்பான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் அம்மா இது என்னென்ன யோசிச்சீங்களா? என்ன பேர் வச்சுக்க? அபுபக்கர் தான் ஏற்கனவே. உனக்குலாம் எதுக்கு 100 ரூபாய் வேஸ்ட் பண்ணி இந்த பைக் பெட்ரோல் போடாம போடுங்க. ஆமா செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. How